தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இரண்டாம் கட்டமாக ஆய்வு செய்வதற்காக ஒன்றிய குழுவினர் 7 பேர் தூத்துக்குடி வருகை தந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். அவர் பேசலாம். ஜெயக்குமார், தற்பொழுது ஒன்றிய குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். அது பற்றிய முழுமையான விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17-18ஆம் தேதி பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் பல சேதங்கள் ஏற்பட்டது. குடியிருப்புகள் மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களும் அதிகப்படியான சேதங்களை சந்தித்தது. இதனை அடுத்து ஒன்றிய குழு ஏற்கனவே மழை வெள்ளம் வடிவதற்கு முன்பாக ஒரு முறை ஆய்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்டமாக ஆய்வுக்காக வந்திருக்கிறார்கள். KP சிங் தலைமையிலான குழுவினர் ராஜ்நாத், ரங்கநாத், தங்கசாமி, டாக்டர் பொன்னுசாமி, ராஜேஷ் திவாரி, பாலாஜி, விஜயகுமார், தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் இந்த குழுவில் இருக்காங்க. ஒன்றிய குழுவினர் 7 பேர் இதில் இடம்பெற்றிருக்காங்க. முதற்கட்டமாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இவர்கள் ஆய்வு கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக சேதமடைந்திருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2 குழுவாக பிரிந்து ஒரு குழு மரவன்மடம் வழியாக வல்லநாடு, சிறுவைகுண்டம் வரை ஆய்வு செய்கிறது. மற்றொரு குழு முதற்கட்டமாக தூத்துக்குடி உள்ளே அரசு மருத்துவமனை மற்றும் பல்வேறு பக்கில்ஓடை பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்கள், அதைத் தொடர்ந்து ஏரல் போன்ற பகுதி வழியாக திருச்செந்தூர் வரை ஆய்வு செய்கிறது. இந்த ஆய்வுக்கு பிறகு இவர்கள் அறிக்கை தயாரிப்பார்கள். இரண்டாம் கட்டமாக இந்த ஆய்வுக்கு வந்த 7 பேர் கொண்ட குழுவினர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கூட்டம் நிறைவடைந்த பிறகு 2 குழுக்களாக பிரிந்து மரவன்மடத்தில் முதல் குழுவும், இரண்டாவது குழு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு செய்ய உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.